13 வருஷம் முன்னாடி இங்கிலாந்து இதே மாரி ஆடியிருக்காங்க அந்த கிரவுண்ட்ல. திரும்ப இப்ப ஆட வராங்க. இந்த கிரவுண்ட்ல வந்து 3 மேட்ச் லாஸ்ட் இந்தியா விளையாண்டுருக்காங்க. 3மே இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை இதுவும் அது கன்டினியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் பட்லர் இந்த டைம் டாஸ் ஜெயிக்கட்டும். இது வழக்கம் போல செகண்ட் இன்னிங்ஸ் போனீங்கன்னா நக்கிட்டு போடும். ஏன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து செகண்ட் இன்னிங்ஸ் மேக்ஸிமம் சேஸ் பண்ணது கிடையாது. எங்கேயாவது ரமன்தீப்பை உள்ள எடுத்துன்னு வருவாங்கன்னு நினைக்கிற? எனக்கு என்ன டவுட்டா இருக்கு. ரமன்தீப்பை உள்ள எடுத்துறதுக்கு சான்ஸ் நெறைய இருக்கு. துருவ் ஜுரேல வெளிய அனுப்பிச்சுட்டு. ஏன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்குதுன்ட்டு. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரா. இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 5 T20 சீரிஸ்ல 4th T20யோட ப்ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. வணக்கம். கைஸ் வெல்கம் டு த ஷோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். 3rd T20 அவனுங்க அடிச்சிட்டானுங்க. 4th T20 எப்படி போவோம்? அதுவும் மகாராஷ்டிரா கிரவுண்டு. அத வேற நினைச்சு இது பண்ணாதடா, மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. மனசே புண்ணாக்குது. ஆக்சுவலி மகாராஷ்டிரா வச்சு ஏத்திட்டார். மகாராஷ்டிரா கிரவுண்டு. நம்ம ருத்ராஜோட ஊரு. என்ன ருத்ராஜ் கிங். ருத்ராஜ் ஆல்ரெடி இந்த கிரவுண்ட்ல வந்து இந்தியா 3 மேட்ச் விளையாண்டுருக்கு. ஆனா 3 இந்தியா ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கானுங்க. இதுவரை இந்தியா லாஸ் ஆனது இல்ல இந்த கிரவுண்ட்ல. மகாராஷ்டிரா கிரவுண்டு நல்ல ஒரு குட் பேட்டிங் ட்ராக்னு தான் சொல்ல முடியும். பட் ஆவரேஜ் ஸ்கோர் இதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 166, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 144. ஆவரேஜா ஹையஸ்ட் டோட்டல் வந்து 206 இன் 20 ஓவர் ஸ்ரீலங்கா இந்தியாவில் ஆடினப்போ. அந்த டிஃபெண்ட் பண்ணும்போது 101 ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க டீம் இந்தியா. அதுக்கப்புறம் தெரியுமா யாருன்னு தெரியல எனக்கு. கேஎல் ராகுல் கேப்டன். கேஎல் ராகுல் தான் கேப்டன் பண்ண அந்த சீரிஸ். அடுத்து வந்து இந்தியா விசஸ் இங்கிலாந்து டிசம்பர் 20 2012 நடந்தது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்தியா வந்து இதுல வந்து 158. 13 வருஷம் முன்னாடி இங்கிலாந்து இதே மாதிரி ஆடி இருக்காங்க அந்த கிரவுண்ட்ல. திரும்ப இப்ப ஆட வராங்க. இந்த கிரவுண்ட்ல ஆடி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்சது இல்ல. திரும்ப 4th T20ல ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா பார்க்கலாம். எனக்கு என்னமோ இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து லாஸ்ட் நடக்க கிரவுண்ட்ல வந்து 3 மேட்ச் லாஸ்ட் இந்தியா விளையாண்டுருக்காங்க. 3மே இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை இதுவும் அது கன்டினியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். 4th T20 மகாராஷ்டிரா கிரவுண்டு. அது நம்ம ருத்ராஜோட பிறந்த வளர்ந்த இடம். பட் என்ன ருத்ராஜ் டீம்ல இல்ல. ஓகே. பட் இருந்தாலும் இந்தியன் டீம் நல்லா பண்ணணும். அப்பதான் நான் சீரிஸை வின் பண்ண முடியும். இல்ல இங்கிலாந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டா போகும். ஆனா நான் 4-1 சொல்லிக்கிறேன். நான் சொன்னது நடக்கணும்னா இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் இந்தியா. சூர்யாவுக்கு ஒரே ஒன்று தான். தயவு செய்து பவுலிங்னு போவாதீங்க, பேட்டிங் ஆடுங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பவுலிங் எடுத்துங்க வேலை. எப்போ பார்த்தாலும் டாஸ் வின் பண்ணா பவுலிங். அட்லீஸ்ட் பட்லர் இந்த டைம் டாஸ் ஜெயிக்கட்டும். அருண் சொன்ன மாதிரி இந்த 4th மேட்ச் வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 166 அந்த மாதிரி தான். 170 அடிச்சாலே ஃபர்ஸ்ட் பேட்டிங் மேக்ஸிமம் T20ல. சரி இப்போ T20. ஆனா திரும்ப இவனுங்க போய் நாங்க அக்ரஷன் காட்டுறோம், நாங்க என்னது பேஸ்பால் கிரிக்கெட் விளையாடுறோம், ஜெய்ஸ்வால் கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி விளையாடாம இந்த விஷயத்தை ஒழுங்கான கிரிக்கெட் ஆடி 180 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வச்சீங்கன்னா அந்த மேட்ச் ஈஸியா வின் பண்ணலாம்னு என்னுடைய கருத்து. நீங்க இது வழக்கமான செகண்ட் இன்னிங்ஸ் போனீங்கன்னா நக்கிட்டு போடும். ஏன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து செகண்ட் இன்னிங்ஸ் மேக்ஸிமம் சேஸ் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின் பண்ணியிருக்கானுங்க. நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன் சூர்யாக்கு. சூர்யா சார், நீங்க நல்ல கேப்டன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு வாட்டி தான் இந்தியாவில் T20 வேர்ல்ட் கப் நடத்துவாங்க. மற்றது எல்லாம் ஹோஸ்ட் பண்றது வெளிநாட்டுல தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவுக்கு ஃபேவரா பார்க்க வேணாம். நம்ம இந்தியாவுக்கு ஃபேவரா பாக்குறங்க. டீமோட எல்லாரும் பாருங்க. நான் நிஜமா ஒரு டெஸ்ட்னா நம்ம டீமுக்கு ஃபாஸ்ட் பவுலிங்க இவங்கன்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்கண்ணா. நீ பாரு, மார்க்குட் போடுற பேசெல்லாம் பயப்படுறாங்க. ஆட எவனுக்கும் வரமாட்டேங்குது. அதுதான் போடுறாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரை ஓரளவுக்கு கணிச்சு ஆடிடுறானுங்க. ஆனா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து சஞ்சு சாம்சனுக்கு குறி வச்சிட்டாரு. இந்தியன் டீம் இந்த டைம் பிளேயிங் 11 எப்படி போகணும்? ஏதாவது சேஞ்சஸ் போடணுமா? இல்லைன்னா இதே பிளேயிங் 11 போடணுமா? எனக்கு வாஷிங்டன் சுந்தர் ஓகேவா?
ஒரு நல்ல இது என்ன நான் சொல்றதுன்னா, யூஸ் பண்ணணும். அதான் மேட்டர். நீ நம்பர் 5 உனக்கு லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னா, நீ ஸ்ட்ரெய்ட்டாவே கம்முன்னு சிவம் துபே உள்ள எடுத்துன்னு வந்துருப்பா. சரி சிவன் தம்பி உள்ள எடுத்துட்டு யார வெளிய அனுப்புவ? நீ யாரனா வெளிய அனுப்பிச்சுக்கோ. நான் அத பத்தி கவலைப்பட போறதில்ல. உனக்கு லெஃப்ட் ஹேண்டர் தேவனா, நீ அந்த வேல பண்ணு. லெஃப்ட் ஹேண்டர்லாம் தேவயில்லடா. ஆல்ரெடி நடுவுல வந்து இவன் அபிஷேக் சர்மா இருக்கான், திலக் வர்மா இருக்கான், அக்ஷர் பட்டேல் இருக்கான். இதுக்கு அப்புறம் உனக்கு யார்றா லெஃப்ட் ஹேண்டர் வேணும்? வாஷிங்டன் சுந்தர் வேற. 4 பேர் இருக்கானுங்க. ஏன்டா ஈக்குவலா நீங்க பாதி லெஃப்ட் ஹேண்டர் நான் ஒண்ணு கேட்கிறேன். த்ருவ் ஜுரேல் எதுக்கு அவங்க 3rd T20ல 5 அனுப்பலன்றத நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டா? ஆல்ரெடி நம்ம லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணும்ன்றதுக்காக. நீ அதனால ஒரு பையனோட சான்ஸ் வந்து நீ 7ல போட்டனா அவன் புவர் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவான். அவனால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவான்றத விட அவனால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவன் இன்டர் கிடையாது. சரி ஓகே. நம்ம லாஸ்ட் மேட்ச்லயே பேசிட்டோம். எங்கேயாவது ரமன்தீப்பை உள்ள எடுத்துன்னு வருவானுங்கன்னு நினைக்கிற? எனக்கு என்ன டவுட்டா இருக்கு. ரமன்தீப்பை உள்ள இன்னொருத்துக்கு சான்ஸ் நெறைய இருக்கு. த்ருவ் ஜுரேல வெளிய அனுப்பிச்சுட்டு. ஏன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்குதுன்ட்டு. ஏய், அப்ப எங்க ஆள் சிவம் துபே என்ன குறைன்ற? ஏய் சிவன் துபே நல்லா பவுலிங் போடுவான்டா. போடுவான்டா. ஆனா கௌதம் கம்பீர் இருக்கும்போது யார் உள்ள வருவா? கேகேஆர் பிளேயர்ஸ் தான் உள்ள வருவாங்க. ஆமா, அவனுக்கு ஏன்னா சிஎஸ்கேக்கு அவனுக்கு ஆல்ரெடி ஆகாது. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அது எம்எஸ் தோனி பேரை சொன்னாலே இப்படிதான் அஸ்வின் ஆட விடாம பண்ணிட்டான் டெஸ்ட்ல. எங்க மாசம்னாலாம் பாவம் வேற. இந்த 420 யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் உன்னை பொறுத்தவரை? எனக்கு இந்தியா தான் ஜெயிக்கணும். ஏன்னா நான் வந்து 4-1 சொல்லியிருக்கேன். எனக்கு ஹார்ட்ல இந்தியா ஜெயிக்கணும் இருக்குது. ஆனா கேம் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து ஜெயிச்சா அந்த ஒரு ஃபயரிங் இருந்ததும் இருக்கும் வான்கேடேல. அதனால நான் இங்கிலாந்து போறேன். ஏய் இந்த கிரவுண்ட்ல மினிமம் நம் டாஸ் வின் பண்ணி நம்ம ஆளுங்க 180 அடிச்சிட்டானுங்கண்ணா ஷோரா வின் பண்றானுங்க. அப்படி இல்ல எங்கயாவது டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பிடிக்க மாட்டாங்கடா. அதான் பிரச்சனைங்க. எப்ப பார்த்தா பவுலிங் எடுத்து இவனுங்க நாங்க சேஸ் தான் பண்ணுவோம். நாங்க சேஸ் பண்ணுவோம். சாலிட் பவுலர் வச்சிருக்கானுங்க. பவுலரை வச்சு ஆடுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஆல்ரவுண்டர்ன்ற பேர்ல பாதி பேட்டிங் பாதி பவுலிங் பண்ணுகிறவனுங்க. அர்ஷ்தீப் சிங் ஒழுங்கு மாதிரி தான் உள்ள எடுத்து வருங்க இந்த மேட்ச். தேவையில்லாம அவனை வெளியே உட்கார வச்சு எத்தனை வர மாட்டாங்க அவ்வளவுதான் கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. இல்ல எத்தனை வர மாட்டாங்க. ஒருவேளை சிவன் துபே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏதாச்சும்? அதுதான்டா சிவன் துபே. ஆனா சிவன் துபே வர்றத விட எனக்கு என்ன ரமன்தீப் உள்ள வருவான்னு தோணுது. பாப்போம். சிவன் துபே நல்லா பவுலிங் போடுவாங்க. அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன்னா, வேர்ல்ட் கப்ல சிவம் துபே என்ன பண்ணலன்றதுக்காக நீங்க அவர் இப்ப எடுக்க மாட்டேன்றீங்க? ஒண்ணுமே பண்ணலடா. நோ ஃபைனல் எடுத்து பாருண்ணா போயிட்டு. அதனாலதான் இந்தியா கப்பே அடிச்சாங்க. 20 ரன் 25 ரன் என்னவோ அடிச்சான்டா. அவ்வளவுதான்டா. அந்த 25 ரன் இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் யாரா போய் அடிக்க சொல்லு. நான் சொல்றேன் ரமன்தீப்பை விடு. சிங்கிள் ஹேண்ட்ல செஞ்சுரி அடிச்சிட்டு வருவான். என்ன நினைக்கிற நீ? யூ மீன் இப்படிதான் பேசியிருந்தீங்க ஹர்ஷித் ராணா. டிராவிஸ் செட்டு புடிச்சு உடைச்சிட்டாரு. மூஞ்சி இதெல்லாம் கைடிட்டாரு அன்னைக்கு டெஸ்ட்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏதோ எங்க ஆளுக்கு ஏதோ நீங்க நேரம் சரியில்லடா. எங்க ஜிஜி மாமா உங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாரு. ஓடிஐ சீரியஸ்ல போட்டுக்கிறாங்கல்ல, ஓடிஐ சீரியஸ்ல போட்டுக்கிறாருல, ஷோரா 70 ரன் கொடுக்குறாரு பாரு ஹர்ஷித் ராணா. டேய் எங்க ஆளு பும்ராக்கு பேக்கப் எங்க ஆளு தான் பாத்துக்கோ. நான் நல்ல போல ஹர்ஷித் ராணா இல்லன்னு சொல்ல. விளையாட எங்க போயிட்டு எடுத்த உடனே பெரிய டீம் கூட மோதுவியா? மோதனா என்ன நிலைமை? சரி விடு. சும்மா ஃப்ளைங் கிஸ் கொடுக்கறது இல்ல இதுல. விட்டு அவனை பத்திலாம் நம்ம அப்புறம் பேசிப்போம். சரி இங்கிலாந்துல பிளேயிங் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இல்ல இதே டீமோட போவானுங்களா? இல்ல நம்ம ஜேமி ஸ்மித்னு ஒரு பையன் தான் பத்தியா, அவனுக்கு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அவனுக்கு நேத்தே பிரைன் காஃப்னு ஏதோ சொன்னாங்க. அவரை வெளியே அனுப்பிச்சிட்டு ஜேக்கப் பெத்தல உள்ள எத்தனை வருவாங்கன்ற மாதிரி இருக்குது. பாக்கலாம். இங்கிலாந்து வந்து நாளைக்கு ஸ்பாட் அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா அவனை இது பண்ண கூடாது. ஆனா இங்கிலாந்துக்கு ஒரு தைரியம்டா. மேட்ச்க்கு ஒரு நாள் முன்னாடியே 11 அனௌன்ஸ் பண்ணிடுறானுங்க எப்பயுமே. அந்த தில்லு வந்து மத்த எந்த டீம் கிட்டே இல்ல. நம்ம டீம் கிட்டே இல்ல அந்த தில்லு. நம்ம ஆளுங்க half an hour முன்னாடி தான் சொல்லுவே. கேட்டா ஸ்ட்ராட்டஜி அது பண்ணுங்க. நம்ம ஆளுங்க சரி. நீ தப்பி தவறி இந்த மேட்சோ ஸ்பின் வச்சு நீ ஆட போறன்றதெல்லாம் ஆடாத. ஆல்ரெடி லிவிங்ஸ்டன் பாத்துட்டாரு, ஜாஸ் பட்லர் பாத்துட்டாரு, சால்ட்டுக்கு எங்கேயும் மாட்டிச்சுன்னா கைடிடுவாரு, டக்கேட்டும் பாத்துட்டாரு, டாப் ஆர்டர் பாத்துட்டாங்க. பில்சால்ட் அந்த பவர் பிளே மட்டும் அவன் தாண்டிட்டானா வச்சுக்கோ, அவனை ஸ்டாப் பண்றதுக்கு ஆளே கிடையாது. நான் ஓப்பனா ஒன்னு சொல்றேன், சால்ட்டுக்கும் டக்கேட்டுக்கும் ஓப்பனிங்ல மாட்டிடுச்சு தப்பி தவறி மகாராஷ்டிரால. அவ்வளவுதான். அந்த மேட்சை எழுதி இதாப்பா வச்சுக்கப்பா சேஸே பண்ண தேவையில்ல நம்ம ஆளுங்க.
குடுத்துட்டு போயிடணும். அந்த மாரி போயிடும். தப்பி தவறி வேணாம்ப்பா, ஸ்பின்னு வேணாம்ப்பா. நீ ஹர்தீப் சிங்க உள்ள ஏத்தணும்ப்பா. ஷமி, ஹர்தீப் சிங். ஹர்திக் பாண்டியா வச்சுன்னுலாம் போடாதப்பா. ஹர்திக் பாண்டியா நல்லா போடுறாரு. இல்லன்னுலாம் சொல்லல நியூ பால்ல. ஆனா ரிஸ்க் எடுக்க வேணாம் நம்ப. சீரியஸ கைப்பற்றிட்டு நீ ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. சீரியஸ வச்சு இவனுங்க எங்கேயாவது ஜேக்கப் பத்தல உள்ள இட்டு வந்தானுங்கன்னா வச்சுக்கோ, அவனும் பொழப்பான் ஸ்பின்னர. ஓகேவா? ஆம், இன்னொன்னு அந்த பிரைடன் காஸ்ட்க்கு இன்னும் மாட்டல நேத்து. எஸ்கேப் ஆயிட்டானுங்க நம்ம ஆளுங்க. 3 டெஸ்ட்ல மாட்டல. அந்த பையனுக்கு மாட்டியிருந்தனா, அவன் சரியான சுத்துறான். மாட்டிச்சுன்னா கழட்டி குடுத்துருவான் அவனும். அவங்க எல்லாமே அடிக்கிற பிளேயர்ஸ். அதே மாரி நின்னும் ஆடுறாங்க அவங்க இதுல. சாலிடா நின்னு ஆடுறதுக்கு பட்லர் ஒரு பக்கம் நிக்கிறான். மத்தவனுங்கலாம் அடிக்க போங்க. நான் நிக்கிறேன்ட்டு அப்படியே நிக்கிறான். நிக்கிறாரு. வந்துற மாரி. அவர விட்டா லாஸ்ட்ல இவன் லிவிங்ஸ்டன் அடிக்கிறதுக்கு இருக்கான் ஃபினிஷருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஒழுங்கா பண்ணலனாலும் லாஸ்ட் மேட்ச் சூப்பரா பண்ணிட்டான் லிவிங்ஸ்டன். ஸோ அதனால இந்த மேட்ச் அவன் கன்டினியூ பண்ணுவான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ இந்தியா வின் பண்ணணும்னு ஆசை. ஆனா இங்கிலாந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கானுங்க. என்னது இந்த அயன் படத்துல சொல்ற மாரி தான். புடிச்சிட்டான். எல்லாம் புடிச்சிட்டான். டெக்னாலஜின்ற மாரி தான். புடிச்சிட்டானுங்க. பயம் பிடிச்சிட்டான். நம்ம ஆளுங்களோட மைனஸ்லாம் அவனுங்க புடிச்சிட்டான். பட்லர் அப்படியே செம பிளானோட வரான். சரி 4th T20க்கு அதே மாரி வருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் எனக்கு இன்னொரு ஞாபகம் என்னன்னா, எங்கள நீங்க ஸ்பின்னுக்கு வீக்குன்னா, நீங்க ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வீக்குடா. நாங்க காட்டுறோம் பாரு உன்ன. இடிக்கிறான்டா 150ல வச்சு உட்ட வச்சு. சாலிடா 150 போகுதுடா. 150 ஸ்பீட் வந்தாவே நம்ம ஆளுங்களுக்கு கை கால் விளங்காம போயிடும் பொழுது இது. வரவே மாட்டேங்குது. ஆடுறதுக்கு இவனுக்கும் வரல. ஆக்சுவலி சூர்யா வந்து ஸ்பீட் போட்டா நல்லா ஆடுவான். ஆனா அவனுக்கும் அவரு ஏன் அப்படி ஆடுறாருன்னே தெரியல. ஒரு ரேர் ஷாட் ஆட போய் அவுட் ஆயிடுறாரு எப்ப பாரு. அது கேப்டன் ஆயிட்டு பின்னாடி எல்லாருக்கும் ஒரு இது ஆயிடும்னு நினைக்கிறேன். கேப்டன் ஆகணும் எவனுமே உருப்பட மாட்டேன்றான் பேட்டிங்ல. எங்கால் கிங் கோலி நல்லா தப்பா பண்ணாரு கேப்டனா இருக்கும்போது. எங்கால் தான் கிங் கோலி ஒழுங்கா பண்ணாரு கேப்டனா இருந்து. எம்எஸ் தோனி எம்எஸ் தோனி பினிஷிங்ல வந்து செம்மையா பண்ணுவாரு. நான் சொல்றது பெரிய இப்ப எங்க ரோஹித் சர்மா அவர் ஐசிசி ஈவென்ட்க்குலாம் வந்துட்டு அவர் கையில பைலேட்டர் சீரிஸ்லாம் ரோஹித் சர்மா என்ன பண்றாரு? பைலேட்டரல் சீரிஸ்லாம் யார் பாக்குறாங்க? அதெல்லாம் தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன? சரி ஐசிசி ஈவென்ட் விடு. எங்கால் கேப்டன் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் ஆடுவாரு. சாம்பியன் டிராஃப்ட்ல பாக்குறோம். ஆக்சுவலி இன்னொரு மேட்டர் நம்ம பும்ரா வந்து இன்ஜுரி கன்ஃபார்ம். அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆக போறாரு சாம்பியன் டிராஃப்ட்ல இருந்து. ஆல்மோஸ்ட் இன்னும் ஃபுல் இது வரல. இன்னும் அபிஷியலா வரல. வந்து சோ அவருக்கு பேக்கப் யாரை எடுக்க போறாங்க தெரியல. மேபி அர்ஷித் ராணா தான் நக்கிட்டு இப்போ இது சாம்பியன் டிராஃபி வந்து மறந்துருங்க. கண்ணுல தெரியுது எனக்கு. அதனால உள்ள போனா பின்னாடி ஒரு டிராஃபி வச்சிருக்கேன் பாரு போட்டோ பின்னாடி. அது T20 டிராஃபிடா. சரி அது T20 டிராஃபி, சாம்பியன்ஸ் டிராஃபி. இது வந்து எப்படியும் மேட்ச் ஒரு நல்ல மேட்சா இருக்கும்னு நான் நம்புறேன். இது 4th T20. நம்ம ஓம் பாய் ருத்ராஜ் கைக்வாடுக்கு 31st நாளைக்கு பர்த்டே. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மேட்ச் அவன் கிரவுண்ட்ல அன்னைக்கு அவன் ஹோம் கிரவுண்ட்ல தான் அன்னைக்கு மேட்ச். அவனுக்கு அன்னைக்கு பர்த்டே அந்த டீம்ல இல்ல. அவன் நல்லா இருந்திருக்கும். அன்னைக்கு தான் மேட்ச் அவன் கிரவுண்ட்ல 31st. ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது ருத்ராஜ். அது இருந்தாலையும் பர்த்டே எதுவுமா சூர்யா நம்புற மாதிரி நீ ஸ்பின்னர்ஸை நம்புப்பா. நம்ம சேப்பாக்கலாம். அதுதான்ப்பா நம்மளுக்கு கை கொடுக்கும். கையெடுத்து கும்பிடுறப்பா ப்ளீஸ்பா. 6th டிராஃபி அடிக்கலாம். காலில் உள்ற நீ தயவு செஞ்சு நீ அந்த வேலை பார்த்துரு. ஆமா நீ ஆமாடா ருத்து. நீ வந்து ஸ்பின்னர் தயவு செய்து நம்பு. அதுவும் அஸ்வின்லாம் வேற இருக்காரு. 100 அக்பர் நல்லா கலக்கிட்டு இருக்கான். நம்ம ஜட்டு பாய் வேற இருக்காரு. நீ இவங்களை வச்சு நல்லா பண்ணலாம். இந்த வருஷம் உனக்கு நல்லா அமையும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஹாப்பி பர்த்டே ருத்து. ஹாப்பி பர்த்டே ருத்ராஜ் கைக்வாட். ஹாப்பி பர்த்டே ருத்ராஜ். ஆக்சுவலி நரேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் வாயை திறந்து அடிப்பான்டான்னு அடிக்கடி சொல்லுவான் அவனு ருத்துவ. ஆனா ஐ திங்க் திலக் வர்மா நம்பர் 3க்கு ட்ரை பண்றது பதில் ருத்ராஜ் கைக்வாட் ட்ரை பண்ணா விராட் கோலி மாதிரி அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் டெஃபினட்டா பில்ட் பண்ணுவான். பட் ஆனா திலக் வர்மா சாலிடா நின்ட்டானா தரல. அவனால மாத்தவே முடியாது. நீங்க இப்போ ருத்து மாத்தணும்னா நீங்க சஞ்சுவை மாத்தினாதான் ருத்துவை மாத்த முடியும். ஆனா சஞ்சு மேல கை வைக்க முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. கோச்சை மாத்தனால நீங்க கோச்சை மாத்தினாதான்
நீங்க ருத்து உள்ள வர முடியும். அது ருத்து உள்ள வரதுக்கு சான்ஸ் இல்லை. ருத்து 5 மேல 5 மேல கை வைக்க சான்ஸ் இல்லை. ருத்து உனக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். டொமஸ்டிக்ல இப்ப விஜய் ஹசாரால பிரின்னு பிரிச்சுனா மட்டும் தான் உனக்கு சான்ஸு. ஆனா, நீ வழக்கம் போல போயிட்டு நல்லா ஆடுனுங்கிற மேட்ச தூக்கி நான் வந்து செல்ஃப்லெஸ் நாக் ஆடுறேன்ற பேர்ல ஆடி கேவலமா அவுட் ஆயிட்டு போவாத. இதுதான் நான் உனக்கு சொல்லுவேன். நீ ஒழுங்கா நின்னு ஆடு. நீ ஒரு நல்ல பிளேயரு. பட் ஆனா, உனக்கு இந்தியன் டீம்ல சான்ஸ் கிடைக்கல. நீ சான்ஸ் உனக்கான சான்ஸ நீ தான் தேடணும். உனக்கு எல்லாருமே ஜஸ்டிஸ் ஃபார் ருத்துன்னு போட்டிருந்தா மட்டும் உனக்கு சான்ஸ் கிடைச்சிராது. கேப்டன் ப்ளீஸ் ஒழுங்கா ஆடுங்க கேப்டன். ம். தயவு செய்து எங்களுக்காக சிஎஸ்கே வின் பண்ணணும். பிளஸ் அது இல்லாம நீங்க இந்தியன் டீம் வரணும் நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். ஐ எம் ஆர்சிபி ஃபேன். அப்ப கூட நான் நீங்க வரணும்னு நான் எதிர்பார்க்குவேன். ஏன்னா ஒரு நெக்ஸ்ட் விராட் கோலி யாருன்னு நான் தான் தேடினா அது நான் உங்களை தான் நினைப்பேன். அதனால நல்லா நான் ருத்துவெல்லாம் கம்பேர் பண்ண மாட்டேன். விராட் கோலி வேற லெவல் ஸ்டாண்டர்ட் நின்ட்டாரு. அவர்லாம் தொடக்கூட முடியாது. அது வேற விஷயம். பட் ஆனா உடனே கமெண்ட்ல வந்து இது பண்ணாதீங்க. உடனே ருத்து வேற கோலி வேறன்னு. கோலி வேற இல்லண்ணா நான் உனக்கு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். யாரும் ரீச் பண்ண முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நான் நெக்ஸ்ட் 7 இயர்ஸ் ருத்ராஜுக்கு நீ அதே சான்ஸ கண்டினியூஸா கொடுத்து பாரு. அவனும் ஒரு நல்ல பிளேயரா வருவான். அதுதான் நாங்க சொல்ல வரோம். ஓகேவா? அண்ட் நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறது என்னன்னா, நீ ஸ்பின்னர்ஸை நம்புப்பா. அதுதான்ப்பா நம்மளுக்கு கேமே. மொமெண்டமே அதுதான்ப்பா. நீ ஜடேஜாவை டியூ வந்துட்ட அப்புறம் எத்தனை மணி நேரம் காலங்காலமா டியூ வந்தாதான்ப்பா ஜடேஜா பாலே போடுறாரு சென்னையில. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. போடுப்பா. எத்தனைப்பா ஸ்பின்னர்ஸ நம்ம வின் பண்ணுப்பா. இந்த வருஷமாவது உனக்கு நல்லா போணும். சிஎஸ்கேக்கும் நல்லா இந்த வருஷம் நல்லா போகணும். ஐபிஎல்லையும் நீ நல்லா பண்ணணும். இந்தியன் டீமுக்கும் கொஞ்சம் கம்பேக் கொடுப்பா. கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். ஹாப்பி பர்த்டே ருத்ராஜ் கைக்வாட். ஹாப்பி பர்த்டே ருத்ராஜ் கைக்வாட். வாழ்க்கை வளமுடன். நலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. பெல் ஐகானை அமுத்த மறந்துடாதீங்க. ஆல்ல போட்டுக்கங்க. so much. Bye bye.